மெலடி பாடல்களுக்கு தான் எப்பவுமே கேட்பாங்க. அது ஒரு அது சொல்லப்பட்ட காலம் வந்து ஒரு இந்த கருத்தை சொன்னாங்க இல்லைங்களா, குத்து பாடல்களுக்கான ஆயுள் காலம் குறைவுன்னு சொன்ன காலம் வேற. அந்த காலத்துக்கு ஆயுள் போயிடுச்சு. இப்போ வேற. இப்போ குத்து பாடல்களுக்கான வரவேற்பு மிகப்பெரிதா இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா தொழில்நுட்ப ஊடகங்கள். நீங்க பெப்பியா போட்டு ஆடுறதுக்கு, மனிதன் கொண்டாட்டத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு. இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தத்தில் அவன் அதையெல்லாம் கடந்து வரணும்னா பாடல்களை போட்டு ஆடுறதுக்கு அவனுக்கு குத்து பாடல்கள் தான் தேவைப்படுது. மெலடிங்கிறது நைட்டில் உட்காந்து ரொம்ப அமைதியாக வந்து ஒரு கடற்கரை சாலை இங்கே அங்கே அப்படி உட்காந்துட்டு பார்க்கறது சரி. ஆனால் இன்னைக்கு வந்து குத்து பாடல்கள்ங்கிறது மனித வாழ்க்கையில் ரொம்ப எதையாவது வச்சு நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்படுறான். வாழ்க்கையினுடைய எந்த பகுதியாவது கொண்டாட்டத்தோடவே கடந்து போகணும் அப்படின்னு மனிதர்கள் யோசிக்கிற அளவுக்கு மன அழுத்தம் கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டேயா நிறைய கொண்டாடணும். மற்ற கல்யாண விஷயங்களா முதல்ல கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறவனை பார்த்துருக்கீங்களா? பொண்ணு இறங்கி டான்ஸ் ஆடுது. மணப்பெண்ணா அப்படியே வந்து மணமகளே வலது காலை எடுத்து வைத்து வா, இட்ட அடி நோக எடுத்தடி கொப்பளிக்கன்னு வந்த பெண்கள்லாம் மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ரிசப்ஷன்ல அவங்க இறங்கி ஆட ஆடுறாங்க. எல்லா பாட்டுக்கும் ஆடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. அப்போ வந்து அந்த குத்து பாடல் இந்த மெலடி கொண்டாடுவதற்கான பாடல் இவை என்றால் குத்து பாடல்களாக. உங்களுக்கு ரொம்ப நீங்க எழுதுனதுலேயே ரொம்ப சிராகிச்சு நீங்க அதை குத்து பாடல என்ன வேணா லேபிள் பண்ணுங்க, ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் நான் வச்சிருக்கேன்னு நீங்க எல்லா பாட்டிலையும் எடுங்க. நான் வந்து எந்த குத்து பாட்டையும் சும்மா எழுந்து, நீங்க எந்த குத்து பாடல் எழுதுனீங்கனாலும் பாத்தீங்கன்னாலும் அதுல என்னுடைய மெட்டீரியல் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் ரசிச்சு நான் ஜிங்கனமணி பாட்டு எடுத்துருக்கேன். நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ, ஒரு நூலே இல்லா சேலை கட்ட ஆளானவ, இது என்ன உடம்பா வெடக்கோழி. ஒரு டிஜிபி இந்த பாட்டு அவ்வளோ ரசிச்சு, இது என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா அப்படின்றதெல்லாம் அவர் அவ்வளோ ரசிச்சு அப்படி பேசுறதை பார்த்துக்கிறேன். நீங்க ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா பாட்டுல விளக்க அணைச்சா போதும் எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்றது மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். எல்லாம் வெளியில தான் நான் வசந்த ஜாதி உயர்ந்த மனிதன், நான் அது மாதிரியான, நான் ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவன், நான் அப்படியே இது மாதிரி இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் வெளியில. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு ஒரு அறிஞர் சொன்னார், நீங்க விளக்க அணைத்து விட்டு ஒரு மனிதனை பார்க்க போதுதான் அவருடைய உண்மையான வடிவம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு மனிதன் நம்ம எல்லாமே குகையிலிருந்து தானே வந்தோம். குகையிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் தானே. நாகரிகம் அடைந்திருந்தாலும் நீங்க ஒரு ஹோமோசேப்பியன், அவரு ஹோமோசேப்பியன், நான் ஒரு ஹோமோசேப்பியன் தானே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நமக்கு அறிவு சேகரமாகி இந்த சமூகத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த இதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வேற வடிவத்துக்கு கொண்டு வரோம். மனிதனுடைய இயல்பு என்பது அடிச்சு பிடிச்சி வாங்கி போறது இது மாதிரி தானே இருந்திருக்கோம். நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்பட்டுக்கிட்டு வரோம். அப்போ நம்முடைய ஆதி ஞாபகங்கள் நமக்குள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமும் கலந்துதான் மனிதன். அதனால இதுல வந்து இது தவறு அது சரிங்கிறதுக்கு நமக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. இப்ப தவறாக இருப்பது இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் இலக்கியமாகும். என்ன மாதிரி எழுதியிருக்காரு டேடி மம்மி போன்ற அற்புதமான கருத்துள்ள பாடல்கள் இப்போது வருகின்றனவா என்று பேசுகிற ஒரு காலமும் வரும்.